இந்த குதிரை வடிவத்தில் ஒரு அசுரனை வந்து அனுப்புகிறான் கம்சன். அந்த குதிரை வடிவ அசுரனை வந்து வாயை பிளந்து கண்ணன் வந்து கொன்றுறானா. அந்த விஷயம் கலித்த வகையில் நமக்கு வந்து சொல்லப்படுது 103வது பாடலில். நாத்திகனாக இருந்தாலும் பரவாயில்ல, கிருஷ்ணனுடைய கதை என்னை ஈர்க்கிறது. அந்த கற்பனை வளர்த்த பாருங்க. அந்த அந்த கதை வந்து எப்படி வந்து வேற வேற ஆர்ட் ஃபார்ம்ஸை எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. இந்த பெண்ணிற்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால தான் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லிடுது. இந்த கம்சன் எப்பேற்பட்டவன்னா தன்னுடைய தந்தையே ஜெயிலில் தூக்கி போட்டவன், அவ்வளோ ஒரு மோசமான கொடூரமானவன். அப்போ அவனை அழிக்கிறதுக்காக கண்ணன் வந்து வர்றார். அது மட்டும் காரணம் இல்லை, அவரே சொல்கிறார் பகவத்கீதையில், அதாவது யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்வார். ரொம்ப தெளிவாக என்ன சொல்வார் அப்படின்னா, வருண் டாக்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சர்மா அவர்களை 3வது முறையாக சந்திக்கிறேன். ஆனால் 2வது வீடியோ தான் வருது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த கிருஷ்ணரை பற்றி பேசணும் அப்படிங்கிறனால திடுப்புன்னு எடுத்த முடிவில் காலையில் ரெக்கார்ட் பண்ணி இப்போ மாலை இந்த காணொலியை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து தசாவதாரத்தில் எல்லா அவதாரத்தை பற்றியும் பேசலாம், குரோனாலஜிக்கலாக வரோம், மத்திய அவதாரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால விஷ்ணு சர்மாவை மீண்டும் வரவேற்கிறேன். வணக்கம் கிருஷ்ணர். ஸோ தசாவதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் அவதாரம் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா நிறையா கதைகள் கேட்டிருக்கோம், சின்ன வயசு கதையிலேருந்து அதுக்கப்புறம் மகாபாரத கதைகள், அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள், டெபிக்ஷன்ஸ் அண்ட் தோற்றம், அவர் எந்த லேண்டு சேர்ந்தவர்னு கொண்டாடுறது, இது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப ஒரு பயசான ஹிந்துவாக இருக்கவங்களும் சரி, இப்போது தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கவங்களும் மாயோன் அப்படிங்கிற பேரில் வந்து கிருஷ்ணரை பற்றி பேசாமல் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு அவதாரமாக சொல்லுங்கள். அவரை பற்றி ஆரிஜின்ஸ் மட்டும் இல்லாமல் தெரியாத விஷயங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டிமோகிராஃபிலையும் எப்படி அவரை பார்க்குறாங்க, அண்ட் தமிழ்நாட்டுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்பு என்ன, கண்ணன் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கான காரணம் என்ன, மாயோனும் கிருஷ்ணனும் ஒன்னான்ற பல பேரோட கேள்விக்கு விடு, இதெல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். விஷ்ணு ரைட். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இது ஆழ்வாருடைய ஒரு பாசனம். இது சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் புரிஞ்ச மாதிரியே நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு வாட்டியும். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. எனவே நீங்கள் இப்போ விளக்குங்க. கொண்டல் வண்ணனை, கொண்டல்னா மேகம், மேகம் போன்ற வர்ணம் அப்படின்னா பிளாக் கலர், அதாவது கார்மேகம், சும்மா இருக்கிற வெள்ளை மேகம் கிடையாது. கார்மேகம் அப்படின்னா மழையை பொழியக்கூடிய ஒரு மேகம், அதுதான் கருணையே உருவானது. ஸோ அதனால் அதை கடவுளுக்கு வந்து நெருக்கமானதாக, கடவுள் வந்து அந்த நிறத்தில் இருக்கிறதாக சொல்லக்கூடிய மரபுங்கிறது வந்து வடக்குலையும் இருக்குது, தெற்குலையும் இருக்குது. மேலே வந்து போனீங்கன்னா மேகஷியாமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஷியாம் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அந்த ஷியாம மேகஷியாமங்கிறது வந்து கார் முகிலை வந்து குறிக்குது, கார் முகில் வண்ணன் அப்படிம்பாங்க கண்ணனை. ஸோ கொண்டல் வண்ணனாய் இருக்கக்கூடியவன். கோவலன் அப்படின்னா பசுக்களை மேய்த்தவன். நீங்கள் வடக்குலையும் நீங்கள் பார்க்கலாம், பசுக்கள் கூட்டத்தோடு வந்து கிருஷ்ணன் வந்து எப்பயுமே இருப்பார். இதே மாதிரி இங்கே வந்து முல்லை நிலத்தில் வந்து மாயோன்னு நம்ம சொல்கிறோம். தொல்காப்பியர் ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் பாராட்டியே ஆகணும். என்னென்னா மற்ற எல்லாருமே வந்து மொழிகளுக்கு இலக்கணம் எழுதும்போது இவர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, மக்களுடைய வாழ்க்கையும் இலக்கணத்தில் வந்து சேர்த்து வைப்பார். அப்போது மக்கள் வந்து முல்லை நிலத்து மக்கள் வந்து பசுக்களோட வாழக்கூடியவர்கள் அப்படிங்கும்போது அவர்களுடைய கடவுளாக பொருத்தமாக கிருஷ்ணரை வந்து வைக்கிறார். அப்போது அந்த கிருஷ்ணரை தான் வந்து இங்கே வந்து மாயோன்மய காடுரை உலகமும் அப்படின்னு வந்து தொல்காப்பியர் சொல்கிறார். இப்போது பார்சுரத்தை பார்த்தீங்கன்னா கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே. கண்ணன் வந்து சின்ன வயசில் வந்து வெண்ணெயை திருடி உண்டான் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஒரு க்யூட்டான விஷயங்கள், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் வந்து பண்ணுவார். ஸோ இந்த கண்ணன் வந்து என்னுடைய உள்ளம் கவர்ந்தவன், இப்பேற்பட்டவன். அண்டர்கோன் அணியரங்கன் அப்படின்னா, அண்டர்கோன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அண்டர்கோன் அணியரங்கன். இப்பேற்பட்ட கண்ணன் தான் ஸ்ரீரங்கத்தில் வந்து அணி அரங்கனாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்த பின்னாடி என்னோட கண்ணு வேற எதையுமே பார்க்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பக்தி பூர்வமாக ஆழ்வார் வந்து பாடுறாரு. ஸோ இந்த பாட்டிலேயே தெளிவாக வந்து கண்ணனும் மாயோனும் ஒன்று அப்படிங்கிறது, கிருஷ்ணரோட ஒன்று, அரங்கனாக இருப்பதே கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய செயல்படும் கோயிலாக இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம். அப்பேற்பட்ட அரங்கத்தை வந்து ஆழ்வார் வந்து பாடுறார். அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவனே கண்ணனாக வந்து பார்க்கிறார். அப்போது கிருஷ்ணனை வந்து ஏன் இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப கொண்டாடுறாங்கங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது பற்றி அடுத்து நான் ரொம்ப டீட்டெயிலாக ஒன்று சொல்லுவேன். அந்த சௌலபியம் அப்படின்னு ஒரு குணம் சொல்லுவாங்க. சௌலபியம்னா எளிவந்த தன்மை, சுலபமான தன்மை. அது கிருஷ்ண அவதாரத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. மொத்தம் 10 அவதாரம், பாகவதத்தில் 21 சொன்னாலும் கூட
பிரதானமாக இருக்கக்கூடியது 10. அதில் வந்து கடைசியாக வந்த அவதாரம் வந்து கிருஷ்ண அவதாரம். அதுக்கடுத்து கல்கி வரப்போகிறார் இனிமேல். அப்போ கிருஷ்ண அவதாரம் தான் கடைசியாக இந்த துவாபர யுகத்தில் வந்து பெருமாள் வந்து எடுக்கிறார். இந்த கிருஷ்ணன் அவதாரம் பற்றி சொல்லும்போது அதில் வந்து அவர் வந்து எங்கே பிறக்கிறார் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ கிருஷ்ணனா மாயோன்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ மாயன்கிறவர் மாயன்கிறவர் எங்கே பிறக்கிறாருன்னா ஆண்டாளே சொல்கிறாங்க, வடமதுரை மைந்தனை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க, யமுனை துறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வடமதுரை அப்படிங்கிறது வந்து நார்த்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய மதுரா. அந்த மதுராவில் வந்து கண்ணன் வந்து பிறக்கிறான். பிறக்கும் போதே என்னன்னா தன்னுடைய மாமன் வந்து அந்த குழந்தையை வந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். என்ன காரணம்னா அந்த மதுராவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது கம்சன். இந்த கம்சன் வந்து ஆட்சி பண்ணும்போது தனக்கு ஒரு தங்கை இருக்கா. அவருடைய பேர் வந்து நம்ம கிருஷ்ணனுடைய அம்மா தேவகி. அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. வச்சுட்டு இங்கே கூட்டிகிட்டு வரும்போது அசரீரி கேட்கிறது. சரீரி அப்படின்னா உடல் உடையது, அசரீரினா உடல் இல்லாதது. அப்போது ஒரு சவுண்டு வந்து மேலேருந்து கேட்குது. இந்த பெண்ணிற்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் தான் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லிடுது. இந்த கம்சன் எப்பேற்பட்டவன்னா தன்னுடைய தந்தையே ஜெயிலில் தூக்கி போட்டவன். அவ்வளோ ஒரு மோசமான கொடூரமானவன். அப்போ அவனை அழிக்கிறதுக்காக கண்ணன் வந்து வரார். அது மட்டும் காரணம் இல்லை, அவரே சொல்கிறார் பகவத்கீதையில், அதாவது யதாஹி தர்மஸ்திய கிளானித் பவதி பாரத அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்வார். ரொம்ப தெளிவாக என்ன சொல்வார் அப்படின்னா, எல்லா விதமான துஷ்டர்களையும் அழிப்பதற்காக தீயவர்களை அழித்து நல்லவர்களை சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லவர்களை காத்து தீயவர்களை அழிப்பதற்காக வந்து கண்ணன் வந்து அவதாரம் பண்ணுகிறான். ராம அவதாரத்துக்கு அடுத்தபடியாக பலராமனாகவும் கண்ணனாகவும் ஒரே நேரத்தில் 2 அவதாரங்கள் வந்து பண்ணி வரார். அப்போ பலராமன் வந்து அவருடைய அண்ணனா வராரு, கண்ணன் வந்து தம்பியா வரார். இப்போ இந்த கண்ணன் இங்கே பிறந்துடுறார். அதாவது இந்த கம்சன் வந்து தெரிஞ்சு போச்சு, வந்து 8வது குழந்தையால் மரணம் அப்படின்னு தெரிஞ்சதும் 2 பேரையும் ஜெயிலில் போட்டுறான். வரிசையாக பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் வந்து கொண்டுக்கிட்டே வரான். கடைசியாக 8வது குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் அப்படியே வந்து தப்பிச்சு போய் வேற ஒரு இடத்துல மதுராலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கோகுலத்தில் கொண்டு போய் கண்ணனை வந்து சேஃபாக வச்சிடுறாங்க. ஆமாம், சேஃபாக வச்சிடுறாங்க. அப்போ அங்கேருந்து யாரை எடுத்துகிட்டு வராங்கன்னா, அங்கேருந்து வந்து யோகமாயா அப்படின்னு சொல்லுவாங்க, விஷ்ணுவுடைய ஒரு பெண் சக்தி மாதிரியான ஒரு தெய்வம். இந்த யோகமாயாவை வந்து அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்தோடனே கம்சன் வந்து பார்க்குறான். பார்த்தா வந்து ஆண் குழந்தைக்கான பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை கொல்ல போகிறான். அது மேலே அப்படியே போய் வந்து சக்தி ரூபமாக நிற்கிது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமத்தில் கூட இந்த விஷயம் தெரியும். மாயன் அப்படின்னா கண்ணன், அப்படின்னா மாயினா அம்மன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அம்மனையுமே மகமாயி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போது இந்த அம்மன் எல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய ஒரு சகோதரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அங்கே பாவதத்தில் வருது. அப்போ அதே மாதிரி இங்கே நீங்கள் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டுவ வரியில் தெளிவாகவே வந்து அந்த கொற்றவையை பற்றி சொல்லும்போது இந்த கொற்றவை வந்து யாருடைய சகோதரினா கண்ணனுடைய சகோதரின்னு ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லிடுவாங்க. அப்போது இப்படிப்பட்ட அந்த சகோதரி வந்து என்ன பண்ணுறான்னா தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி, நான் வந்து சக்தி அப்படிங்கிறத காட்டி, நீ கொல்ல வேண்டிய குழந்தை வந்து உன்னை கொல்ல போகிற குழந்தை வந்து அங்கே இருக்குது, எங்கேன்னா கோகுலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றா. மறைஞ்சதும் இதனால தான் இந்த ட்ரெடிஷன் வருது, இந்த சகோதரி அப்படிங்கிற இது இன்னைக்கு வருது. மதுரையில் நீங்கள் பார்க்க முடியும், மீனாட்சி அம்மன் கல்யாணத்துக்கு வந்து இவர் அழகர் வராருங்கிறது அந்த கான்செப்ட் தான். ஏன்னா கண்ணனுக்கு வந்து சகோதரி வந்து இந்த சக்தி அம்மன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அம்மனுக்குமே இது வந்து பொருந்தும். ஆக இப்படியாக அந்த குழந்தைய வந்து அங்கே கொண்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே யார்கிட்ட போகிறாங்கன்னா யசோதை கிட்டையும் நந்தகோபன், இவங்க 2 பேர்கிட்ட வந்து கண்ணன் வந்து வளர்றான். இப்போ இந்த வளர்கிற பருவங்களே தான் வந்து ரொம்ப வர்ணித்து பாடியிருப்பாங்க ஆழ்வார்கள், குறிப்பாக பெரியாழ்வார். அதாவது தமிழுக்கு வந்து கிருஷ்ணருடைய கதை அப்படிங்கிறது எப்படி ஒரு தமிழ் இலக்கியத்தை வளர்த்துருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பிள்ளைத்தமிழ். தமிழில் முதல் பிள்ளைத்தமிழ் நூல் அப்படின்னு சொல்கிறது வந்து குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் தான். ஆனால் இதுக்கு ஒரு பூர்வ வடிவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ப்ரோட்டோடைப். அது வந்து யாருடையதுன்னா பெரியாழ்வாருடைய திருமொழி. அப்போ பெரியாழ்வார் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னை யசோதையாக கற்பித்து கொண்டு கண்ணன் வந்து சின்ன வயசில் என்னென்னலாம் பண்ணா அப்படிங்கிறத வந்து வர்ணித்து அப்படியே பாடியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப கேட்கவே ரொம்ப அழகாக, அம்மா வந்து குழந்தைய பற்றி ஆமாம் அப்போ சிலிர்த்து பாடுற மாதிரி. அப்போது குழந்தையா கண்ணன் வளர்றான். வளர்ந்த பின்னாடி வந்து அவன் வந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான். அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல நிலா ஓடிவா பாட்டு இருக்கு இல்லையா, அது முதல் பாடினவர் பெரியாழ்வார் தான்.
அங்கிருந்தா வந்துச்சு மருவி. அங்கேருந்தா வருது. அவர் என்னன்னா இன்னைக்கு மாதிரி கெஞ்சிலாம் கூப்பிடலை, அவர் வந்து இது பண்ணி கூப்பிடுறாரு. அதாவது என்னன்னா கமெண்ட் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்க, இந்த குழந்தை கண்ணனை பற்றி சொல்லிட்டு தாழியுள் வெண்ணெய் தடங்கையார விழுங்கிய பேழை வயிற்று எம்பிரான் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணன் வந்து இந்த வெண்ணெயை வந்து எடுத்து சாப்பிட்டு பேழை வயிறு மாதிரி இருக்குமா, பெருசாக வயிறு இருக்குமா, தொப்பை இருக்குமா கண்ணனுக்கு சின்ன வயசில். இப்படிப்பட்ட ஒரு குழந்தை மாதிரி இருக்கான் இவன், வந்து சாதாரண குழந்தைன்னு நினச்சிடாத. அவன் வந்து விளையாடுறதுக்காக உன்னை நிலாவை வந்து கூப்பிடுறான். நீ வரலை அப்படின்னா சக்கரத்தை ஆழி கொண்டு உன்னை எரியும், தன்னுடைய சக்கரத்தால் உன்னை வந்து அழிச்சிருவான். அதனால் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்தோடி வா அப்படின்னு சொல்லி, நிலாவே நீ உயிரோடு இருக்கணும்னா நீ வா அப்படின்னு சொல்லி மிரட்டி கூப்பிடுறாரு. ஸோ என்ன ஒரு அழகான ஒரு பொயட்டிக் விஷயம் பாருங்கள். ஸோ பிள்ளை தமிழை நமக்கு தந்தது கண்ணனுடைய கதை தான். இதுதான் வந்து தமிழுக்கும் கண்ணனுக்கும் உள்ள தொடர்பை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்ததாக தமிழில் ரொம்ப சிலாகிக்கப்படுகின்ற ஒரு இலக்கியம்னு சொன்னால் திருப்பாவை சொல்லலாம், நாச்சியார் திருமொழி சொல்லலாம். நிறைய சினிமாக்களில் இதை வந்து அந்த பாடல்களை அங்கங்கே எடுத்து வந்து, உதாரணமாக வாரணம் ஆயிரம்ங்கிற டைட்டில் கூட ஆண்டாளுடையதான். வாரணம் ஆயிரம் சூழவளம் செய்து நாரண நம்பி அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள் வரும். நீங்கள் ஹேராம் படத்தில் அந்த பாட்டை முழுசாக போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப தீமேட்டிக்கலாக வந்து அந்த கதை வந்து எல்லா வடிவங்களையும் தாங்கி வந்துகிட்டே சினிமா வரைக்கும் அது வந்துட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆமாம், அந்த கண்ணனுடைய கதை அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து தமிழ் மக்களுக்கு குறிப்பாக வந்து ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம மீரா, பக்த மீரான்னு சொல்கிறோம். அந்த மீராவுக்கு முன்னோடி வந்து ஒரு தமிழ் பெண் தான், அந்த ஆண்டாள் தான். ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ஆண்டாள். ஈவன் நம்ம கோவில், நம்ம சின்னம் கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், அதில் கூட சில மீனாட்சி அம்மன் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் நான் நினைக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான். அந்த ஆண்டாள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணனை தன்னுடைய கணவனாகவே எண்ணி வந்து பாடுறா. ஸோ இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள், அதில் வரக்கூடியதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ தமிழுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதாக ஒரு கண்ணனுடைய கதை வந்து இருக்குது. பேக் டு த புராணம். மதுராவுக்கு போயிடுவோம். மதுராவுக்கும் மதுரைக்கும் தொடர்பை பாருங்களேன். மதுரையில் தான் இங்கே பெரியாழ்வார் வந்து தன்னுடைய வைஷ்ணவ சமயத்தை வந்து நிரூபணம் பண்ணுறார். ஆனால் இந்த மதுரா யாருடைய தெய்வத்தை வச்சு பண்ணுறாருன்னா மதுராவில் இருக்கக்கூடிய கண்ணனை வச்சு பண்ணுறார். ஸோ நார்த்தும் சவுத்தும் எப்படி பைண்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது இந்த இங்கே வந்து ஒழித்து வச்சு வளர்க்கும்போது கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடுது, யாரா அந்த குழந்தை, எங்கேடா எஸ்கேப் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அசுரர்களை அனுப்பி விட்டு அந்த குழந்தைங்கள்லாம் வந்து கொன்று எந்த கிருஷ்ணனை வந்து தேடி கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். பார்த்தா கண்ணன் வந்து பயங்கரமான ஆளாக இருக்கான். சின்ன வயசுலேயே ஒரு அசுரனை அனுப்புகிறான் புயல் மாதிரி. கண்ணனை அப்படியே தூக்கிட்டு அப்படியே மேலே போயிடுச்சு. மேலே போய் கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுறாரு. கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டிட்டு டப்புன்னு பார்த்தா குழந்தை வெயிட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அசுரனால் எதுவுமே பண்ண முடியல, அப்படியே வந்து கீழே போட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். அந்த மாதிரி வரிசையாக அசுரர்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான். அதில் ஒன்று தான் இந்த குதிரை வடிவத்தில் ஒரு அசுரனை வந்து அனுப்புகிறான் கம்சன். அந்த குதிரை வடிவ அசுரனை வந்து வாயை பிளந்து கண்ணன் வந்து கொன்றுறானா. அந்த விஷயம் கலித்த வகையில் நமக்கு வந்து சொல்லப்படுது. 103வது பாடலில் மேவார் விடுத்தந்த கூந்தல் குதிரையை வாய் பகுத்து இத்து புடைத்த ஞான்று இன்னொன்குள் மாயோன் என்று உட்கிற்று என் நெஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த ஏறு தழுவக்கூடிய வீரன், ஜல்லிக்கட்டு விளையாடுறானே அந்த வீரன், அவனை பார்த்தா கண்ணன் அப்படி எப்படி அந்த குதிரையை வந்து வாயை பிறந்தான் அந்த மாதிரி இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கம்பேரிசன் இங்கே கொண்டு வராங்க பாருங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு கம்பேரிசன். அப்போது இப்படியாக அசுரர்களை எல்லாம் வந்து அனுப்பி கடைசி ஒன்றும் பண்ண முடியல, கம்சனால் ஒன்றும் பண்ண முடியல. கண்ணன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அந்த தன்னுடைய கோகுலத்தில் இருந்து மதுராக்கு போயிடுறான். மதுராக்கு போய் கம்சனை போய் வந்து கொல்றான். கம்சன் தான் இல்லை, ஆமாம், வளர்ந்தும் போது சைல்டுஹுட்டே தான், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு 10 வயசுக்குள்ளே தான் போயிடுறாரு. போய் கம்சனை வந்து கொன்னுடுறாரு. கொன்னுட்டு அங்கேயும் சில அசுரர்கள்லாம் வராங்க. அதை பற்றிலாம் கூட ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பல்லாண்டுங்கிற ரொம்ப ஃபேமஸான வைஷ்ணவத்தில் தசாவதாரம் படத்தில் ஆமாம், பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணான்னு வரும். இந்த மல்லாண்ட தின்தோள், ஆமாம், மல்லாண்ட தின்தோள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கம்சன்ட்ட போகிறார் இல்லையா, அப்போ போகும்போது 2 மல்லர்கள் 2 பேரை வந்து மல்யுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெரிய ஆட்கள் நல்லா பல்காக இருக்காங்க, அவங்கள வந்து அடிக்க விடுறான் கம்சன். அவனெல்லாம் அசால்ட்டாக தூக்கி போட்டுடுறாங்க, யார் கிருஷ்ணரும் பலராமரும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மல்லர்களே ஆண்டவன், அப்பேற்பட்ட மல்லர்களையே தோற்கடித்த திண்மையான தோள்களை, பிராடு ஷோல்டர்ஸ், அவனுடைய இதை வந்து விசிக்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மல்லாண்ட தின்தோள்கள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வித்திருக்காப்பு அப்படின்னு சொல்லி கண்ணனை வந்து பாடுறாங்க. ஸோ தீம் அதுதான் சொல்கிறேன், தமிழில் எப்படி தீமாக மாறுது, ஒவ்வொரு கண்ணனுடைய ஒவ்வொரு செயல்களும் தீமாக மாறுது. அதுதான் வந்து
விஷயம். இன்னொரு 100 ஆர்ட் வாக் உருவாகுது, வேற வேற ஆர்ட் ஃபார்ம்ஸ் உருவாகுது, இலக்கியங்கள் வளருது. ஆய்ச்சியர் குறவை இதை பற்றி அடுத்த இதில் வீடியோவில் நம்ம ரொம்ப இதுவாக சொல்லியிருப்போம். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெயை சாப்பிட்றது, கோபியர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே அப்படியே வந்து தமிழில் வந்து பாடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இது என்னென்னா எவ்வளோ இயர்லியாக வந்து தமிழில் வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த ட்ரெடிஷன். அதை நம்ம கவனிக்கணும். கண்ணனுடைய கதை அங்கே நார்த்தில் எங்கேயோ நடந்திருந்தாலும் கூட தமிழில் வந்து சங்க இலக்கியத்திலே வர்ற அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த அளவுக்கு கரெக்ட் அந்த பரவல் வந்து எந்த அளவு இருந்திருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போ இப்படியாக கண்ணன் வந்து கடைசியாக கம்சனை வந்து அழிச்சிடுறாரு. அழிச்ச பின்னாடி வந்து இங்கே துவாரகாவுக்கு வந்து தன்னுடைய தலைநகரத்தை ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. அங்கே ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு அசுரன், அதனால் துவாரகாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. துவாரகாவுக்கு ஷிஃப்ட் பண்ண பின்னாடி வந்து என்னென்னா பாண்டவர்கள் வராங்க. அப்போ தான் ஆக்சுவலி என்னென்னா ராமாயணம் வந்து முழுக்க ராமருடைய கதை, ஆனால் மகாபாரதம்ங்கிறது முழுக்க கண்ணனுடைய கதை கிடையாது. எல்லாரோட கதையும் இல்லையா? ஆமாம், எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இருக்கும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறத விட மகாபாரதம்ங்கிறது தெளிவாகவே பாண்டவர்களுடைய கதை. அவங்க தான் லைக் மெயின் ஸ்டோரி. ஆமாம், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கிற விஷயங்கள் தான் வந்து மகாபாரதத்துடைய. இவர் வந்து ஒரு சைடு கேரக்டர், பட் ஒரு மெயின் கேரக்டர், பட் வந்து என்னன்னா முக்கிய ரோல் அவருக்கு கிடையாது. அதனால தான் பாகவதம்னு ஒன்று எழுதுறாங்க. அதில் வந்து என்னன்னா பாகவதத்தில் வந்து முழு இது வந்து சுப்ரீம் வந்து கிருஷ்ணா தான், அதில் சந்தேகம் இல்லை. பர்த் டு டெத். ஆமாம், அந்த மாதிரி. இப்போ என்னன்னா இந்த இதுலேயுமே மகாபாரதத்துலேயும் அவர் தான் கடவுளுங்கிறது வேற விஷயம். பட் என்னன்னா மெயின் முக்கியமாக அவரை பற்றி பேசப்பட்டதை விட பாண்டவர்கள் கௌரவர்கள் பற்றி தான் நிறையா வருது. அவங்க முக்தி அடைஞ்சு மேலே போகிறப்போ என்ன அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இப்போ நம்ம பேக் டு இது துவாரகைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. ஷிஃப்ட் பண்ண பின்னாடி தான் இந்த இவங்களுக்கு இது நடக்குது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாரு, தூது போறாரு. இதெல்லாம் நம்ம சிலப்பதிகாரம் 2 பேருக்கும் சொந்தக்காரர் தான். ஆமாம், 2 பேருக்கும் சொந்தக்காரர், 2 பேருமே சொந்தக்காரங்க தான். ப்ளஸ் இவர் வந்து பஞ்சாயத்து பண்ண போகிறாரு, அங்கே போய் தூதுக்கு போகிறாரு. ஈவன் நம்ம இங்கே காஞ்சிபுரத்தில் பாண்டவ தூத பெருமாள்னு ஒரு பெருமாளே இருக்கார். அந்த மரபு, அந்த நார்த்தில் நடந்த மரபு வந்து இங்கே வந்து பிரதிபலிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ட்ரெடிஷன்ஸ்லாம் நமக்கு இருக்குது. அப்போது இந்த கண்ணன் வந்து மற்ற என்னென்ன செயல்கள்லாம் பண்ணுறாரு அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சொல்லிட்டு போகலாம். பட் நம்ம சுருக்கமாக சொல்லணுங்கிறனால சில முக்கியமான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமாக ஒரு தமிழ் மரபோட சேர்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு பற்றி சொல்லும்போது, ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லும்போது, இது முதல்ல விளையாடினவர் யாருன்னா கண்ணன் தானா. இது வந்து பதிவாக இருக்குது. இது என்னென்னா மென்தோழி காரணமாக வெங்கோட்டேறு ஏழுடனே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் வந்து பாடுறார். ஆணேறு ஏழ்வென்றான் அடிமை திரளல்லால் அப்படிங்கிறாரு. ஆண் ஏறு அப்படிங்கிறது 7 காளைகளை வந்து கண்ணன் வந்து வெல்கிறான். வென்று யாரை கல்யாணம் பண்ணான்னா நக்னஜிதி நப்பின்னையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் வந்து நார்த்லேயும் சவுத்துலேயும் இருக்குது. இதில் என்ன கதை அப்படின்னா, அயோத்தி இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு நக்னஜித் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா ஆட்சி பண்ணுறார். அவருடைய மகள் வந்து நக்னஜிதி. இந்த பெண்ணுக்கு வந்து என்னென்னா, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறவன் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய 7 முரட்டுத்தனமான காளைகளை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி நக்னஜித் வந்து போட்டியை அறிவிச்சிடுறான். யாருக்குமே அந்த தைரியம் இல்லை. கண்ணனுக்கு வந்து இவர் வந்து மாமன் ஆயிடுறாரு நக்னஜித். அப்போ கண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே போய் வந்து அந்த 7 காளைகள் வந்து அடக்கி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறான். ஸோ இந்த ட்ரெடிஷன், ஈவன் இந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷன் கூட அங்கேருந்து வந்ததாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அந்த டிபேட்டுக்குள்ளேயே போக வேண்டாம். அங்கேருந்து வந்தது இங்கேருந்து போகிறது அதெல்லாம் விட்டுருங்க. கண்ணன் விளையாடி இருக்கிறான். இந்த விஷயம் வந்து நார்த்தில் பதிவாயிருக்கு, சவுத்தில் பதிவாயிருக்கு. மேபி அதனால தான் நீங்கள் என்னென்னா இந்த கலித்தொகை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஏறு தழுவுதல் பற்றி முதல் குறிப்பு தரக்கூடியது இந்த கலித்தொகை. அந்த இடத்திலே கண்ணனை சொல்லக்கூடிய காரணம் கூட இந்த ட்ரெடிஷன் ரெஃபரன்ஸாக இருக்கலாம். ஈவன் திருவள்ளுவ மாலை அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு செகுலரான ஒரு புக்கு, திருவள்ளுவருடைய புகழை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உப்பக்கம் நோக்கி உபகேசி தோழ்மனந்தான் உத்தர மதுரை கச்சென்ப அப்படின்னு சொல்லி வரும். அது என்னென்னா உப்பக்கம் நோக்கி அப்படின்னா அந்த எருதுடைய இந்த திமிழை பிடித்து உபகேசியாகிய நப்பினை திருமணம் செய்தவனாகிய கண்ணன் வந்து வடமதுரைக்கு அச்சு. அவன்தான் வந்து நார்த்து மதுரையுடைய பேஸு, அவன்தான் வந்து அதுக்கு அத்தாரிட்டி. இங்கே தென்மதுரைக்கு யார் அச்சு அப்படின்னா மாதானுபங்கியாகி திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரையும் கண்ணனையும் வந்து மேபி அவர் பகவத்கீதைன்னு ஒரு இது தராரு, இவர் திருக்குறள்னு ஒன்று தராரு. அப்படிங்கிறனால இந்த கம்பேரிசனுக்காக அவங்க வந்து பயன்படுத்தலாம். அந்த இடத்துல கூட வந்து பாருங்கள், கண்ணன் வந்து அந்த ஏறு தழுவிய செய்தி வந்து வருது. ஈவன் ஆழ்வார்கள் மட்டும் இல்லாமல் செக்குலர் லிட்ரேச்சரும் இதை வந்து சொல்லுதுங்கிறதுக்காக
இந்த ரெஃபரன்ஸ் வந்து நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நடக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது அங்கே. அவர் கோவர்தனா இந்த இதில் இருக்கும்போதே கம்சனை கொள்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்திரனுக்கு வந்து ஆயர்கள் வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்திரன் ஒரு பழமையான தெய்வம் தான். இந்திரன் நமக்கு இதில் வர்றாரு, மருதநிலத்துக்கு தெய்வம்னு சொல்கிறாங்க. அந்த இந்திரன் வந்து என்னென்னா மழை தரக்கூடிய ஒரு தெய்வம். அப்போ கண்ணன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கோவர்தன மலையை வந்து வணங்குவோம், இந்திரனை வந்து வணங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். சொன்னதும் வந்து இந்த அங்கேருந்த ஆயர்கள்லாம் வந்து இவங்க அந்த கோவர்தன மலையை வந்து வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணனையே வந்து கோவர்தன மலையாக நினைத்து வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்திரன் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, கடுமையான மழையை வந்து பொழிகிறான். அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன சுண்டு வரலால் வந்து இந்த கோவர்தன மலையை வந்து தூக்கி இந்த ஆயர்கள் எல்லாம் வந்து காப்பாற்றுவாங்க. கொடை மாதிரி. ஆமாம், கொடை மாதிரி பிடிச்சி காப்பாற்றுவார். இப்படி காப்பாற்றி அந்த முடிஞ்ச போது என்னென்னா மழையெல்லாம் பெஞ்சு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது இந்திரன் வந்து சரண்டர் ஆயிடுவான். இந்த ஃபுல் இது டெபிக்ஷன் வந்து மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, மகாபலிபுரத்தில் செதுக்கி வச்சிருப்பாங்க, செதுக்கி இருப்பாங்க. கிருஷ்ண பலராம இதுன்னே கேவ் தனியாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி மண்டபம் மேலே கட்டி வச்சுட்டாங்க. அந்த தீம் புரியாமல் ஒரு ஹிஸ்டாரியன் சொன்னார், அதை மழை அப்படியே பெஞ்சது அப்படின்னா அப்படியே அந்த சீனை அப்படியே டெபிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு கதை, ஒரு புராணம் அல்லது இது பொய்யானது அப்படின்னு கூடவே வச்சுக்கோங்களேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், அவர் கடுமையான நாத்திகனாக இருந்தாலும் பரவாயில்ல, கிருஷ்ணனுடைய கதை என்னை ஈர்க்கிறது. அந்த கற்பனை வளர்த்த பாருங்க, அந்த கதை வந்து எப்படி வந்து வேற வேற ஆர்ட் ஃபார்ம்ஸை எடுக்குது அப்படிங்கிறத அப்படிதான் பார்க்கணும் இல்லையா. நம்பிக்கை இல்லைனா கூட ஒரு விஷயம் இருக்குன்னா, அவ்வளோ டெப்த் இருக்குன்னா அதை நம்ம எப்படி வந்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகலாம். அதேதான், நம்பிக்கையே இல்லாதவன் கூட அதெல்லாம் பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போவான். அப்போ எவ்வளோ அழகாக வந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த கோவர்தனகிரியை வந்து பிடித்து இந்த இந்திரன் வந்து சரண்டர் ஆயிடுறான். நீ தான் வந்து விஷ்ணு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சரண்டர் ஆயிடுறான் இந்திரன். இதுக்கும் என்னன்னா பொங்கல் பண்டிகைக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு வாதம் இருக்குது. ஆமாம், பொங்கல் பண்டிகை வந்து பிரதானமாக என்னென்னா 2 பேருக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று என்னென்னா உழவர்கள், விவசாயம் செய்பவர்கள், இன்னொன்று வந்து பசுக்களை மேய்ப்பவர்கள். அதனால தான் அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். ஆமாம், மாட்டுப்பொங்கல் அடுத்த நாள் வருது. இல்லை நீங்கள் பாருங்கள், கவனிச்சிங்கன்னா கிருஷ்ணன் வந்து பசுக்களை மேய்க்கிறான், பலராமன் வந்து ஏற்கலப்பையை கையில் வச்சிருக்கான். ஏற்கலப்பைங்கிறது ஒரு விவசாயத்துடைய உழவு செய்கிறவங்க. ஆமாம், அப்போது பலராமனும் கிருஷ்ண வழிபாடும் தான் ஒரு பொங்கலாகவே மாறி இருக்கும்னு ஒரு கருத்து இருக்குது. இது உறுதியான கருத்தான்னு கேட்காதீங்க, இப்படி ஒரு கருத்து இருக்குது, அவ்வளோதான். அதே போல் ஆண்டாள் பாசுரத்தில் ஒரு இடத்துல என்ன வரும்னா, பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார உண்டோம் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி திருப்பாவை வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி 30 நாளுமே வந்து விரதம் இருந்து கடைசி இந்த நாள் வந்து பொங்கல், தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, பால் சோறு மூட நெய் பெய்து அப்படின்னா பொங்கல் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியே வரும். ஸோ பொங்கல் பண்டிகையும் கூட வந்து கண்ணனோடு நெருங்கிய தொடர்பை உடையது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்குது, கண்ணனே விளையாடி இருக்கிறான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஷயம். எனக்கு ஆனால் இப்படி நீங்கள் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த கேள்வி வந்து கேட்காம இருக்க முடியல. அது வந்து நான் பிரிக்கிறதுக்காக சொல்லல. இவ்வளோ தமிழ் பேஸ் இருக்கு, தமிழர்கள் கொண்டாடுறாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ அவரோட எத்தனிசிட்டி வந்து நான் கேட்கல. பட் புரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து தமிழராக தானே இருந்திருக்க முடியும், தமிழ்நாட்டு மக்கள் தானே அவர் சுற்றி இருந்திருக்க முடியும். ஸோ ஏன்னா அம்பேத்கரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசுறவங்க வந்து பரவி வாழ்ந்திருக்காங்கன்னு. ஸோ நீங்க சொல்ற இந்த புராணமோ இல்ல கதையோ இல்ல நடந்த நிகழ்வுகள், ஸோ ஒரு தமிழுக்கும் இவளுக்கும் சம்மதம் இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கியூரியஸான क्वेश्चन இருக்கு, என்னால கேட்காம இருக்க முடியும். ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஆமா, அதாவது நம்பிக்கைகளின்படி பதில் சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து வடமதுரையில் பிறந்தவர் தான், அப்படிதான் ஆழ்வார்கள் சொல்றாங்க. அவர் பேசியது சமஸ்கிருதமாகவோ பிராகிருதமாகவோ இருந்திருக்கலாம். அந்த பகுதியில் சௌரசேனி பிராகிருதம்னு சொல்கிறாங்க. அந்த பகுதி குறிப்பாக அந்த சூரசேன தேசம் தான் அந்த மதுராலாம். ஸோ வந்து தமிழராக இருக்க வாய்ப்பில்லை நம்பிக்கைகளின்படி. பட் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது, கண்ணன் வந்து கருப்பாக இருக்கான். இன்னொன்று என்னென்னா, இந்திரனை ஜெயித்தாங்கிற விஷயத்தை கூட எடுத்துக்குவாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்திரன் வந்து ஆரியர்களுடைய முக்கியமான தெய்வம், அதை வந்து திராவிட கண்ணன் வந்து ஜெயித்து விட்டான் அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள் இருக்குது. நம்பிக்கையாளனாக விட்டால் கூட இப்படி ஒரு ஆய்வு இருக்குங்கிறத சொல்லியார வேண்டிய இது கட்டாயம். நியாயம்னா அப்படிதான் இருக்கணும், ரெண்டு சைடுமே சொல்லணும். இன்னொன்று என்னன்னா, தமிழ் மக்களோட ரொம்ப கனெக்டான ஒரு தெய்வமாகவும் வந்து இருக்கார். அது என்னன்னா, ரிலீஜியஸாக அரசர்னு என்ன மதம் இருக்கானோ அதுதான் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பெரும்பான்மையா. அப்படி இருக்கும்போது
பெரிய அளவில் அரசர்கள் வந்து வைணவர்களாக இல்லை தமிழ்நாட்டில், சைவர்களாக தான் இருக்காங்க. ஜெயினர்களாக கூட இருந்திருக்காங்களே தவிர வைணவர்களாக இருந்த அரசர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி பார்க்கும்போது வைணவம் எப்படி இங்கே வந்து ஸ்டாண்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்போது இந்த தொடர்பும் கூட இருக்கலாம். நீங்கள் ஏன்னா மற்ற எந்த தெய்வங்களுக்கு இவ்வளோ ஒரு செல்லமான கண்ணன் அப்படிங்கிற பேர் இருக்குது இல்லை, யாருக்கும் இல்லை. எந்த தெய்வம் முருகனுக்கு கூட இப்படி ஒரு செல்லமான ஒரு பேர் இல்லை. கண்ணன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகாக ஒரு பெட் நேம் மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள், மாயோன்கிறத கூட கருப்பு அப்படிங்கிறது தான். மா அப்படின்னா மாநிறம்ங்கிறது கருமையை குறிக்கக்கூடியது. கண்ணன்கிறது தமிழ் பேராங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. கண்ணன்கிறது பிராகிருத பேரா இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்ண அப்படிங்கிறது நார்த்லயும் இருக்கு. அதுக்கும் தொடர்பு இல்லை. பட் வந்து அழகிய கண்ணை உடையவன் அப்படிங்கிற பொருளையும் எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் நாட் முற்றிலும் மறுக்கக்கூடியது. ட்ராக் விட்டு எங்கேயோ கூட்டு போறேன்னு நினைக்காதீங்க. பட் இது வந்து நீங்க சொல்ல வந்து சைடுல வந்துட்டே இருக்க ஒரு கேள்வி இக்னோர் பண்ண முடியல. அதனால ஈவன் ஃபோல்க் ட்ரெடிஷன்ல கரகாட்டம்னு சொல்றாங்க இல்லையா, கரகாட்டமும் கண்ணனோட தொடர்புடையதான். குடமாடும் கூத்தன் அப்படின்னே பேரு கண்ணனுக்கு. ஒரு கோயில்ல கும்பகோணம் பக்கத்துல நினைக்கிறேன், ஒரு திவ்ய தேசத்தில் குடமாடும் கூத்தன். அதாவது என்னென்னா, இந்த ஆயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொழுதுபோக்குக்காக அந்த இது வந்து இருக்கு இல்லையா, தயிர் குடத்தை வந்து தலையிலையும் உடம்புலையும் வச்சுட்டு இப்படி டான்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கரகாட்டோடைய புரோட்டோடைப். இப்போ இதை வந்து கண்ணன் ஆடினான்னு சொல்லி பாவதத்தில் வருது. இது போக சிலப்பதிகாரத்தில் ஒரு 12 வகை ஆடல்கள் பற்றி சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த குடம் வைத்து கண்ணன் ஆடினான் அப்படின்னு சொல்லிலாம் வருது. ஸோ எந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு, பொங்கல், கரகாட்டம், இது போல் எத்தனையோ விஷயங்கள் வந்து கண்ணனையும் தமிழ்நாட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இன்னொன்றுனா, ஹிஸ்டாரிக்கலி நம்ம சொல்லும்போது பலராமன் பற்றி சொல்லும்போது கிருஷ்ண பலராம ட்ரெடிஷனுங்கிறது ரொம்ப ஒரு பழசாக இருந்திருக்கு. அப்புறம் நான் ஒரு 58 முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாங்க, பால் நிற உருவின் பனை கொடியோனும் நீல் நிற உருவின் நேமியோனும் இருபெருந்தெய்வம் உடன் நின்றாங்க அப்படின்னு சொல்லி 2 பெருந்தெய்வங்களாகவே வந்து கண்ணனையும் பலராமனையும் சொல்லிடுறாங்க. புறநானூறு 58 சொல்கிறாங்க, கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அப்போது அதே மாதிரி நற்றிணையிலையும் இதே மாதிரி வரும். ஒரு இயற்கை வர்ணனைக்கு மலையையும் அருவியும் பார்க்கும்போது ஒரு புலவன் என்ன சொல்கிறான்னா, மலையை வந்து கண்ணனாகவும் அருவியை வந்து பலராமனாகவும் சொல்கிறான். ஸோ எப்போ நம்ம வந்து இந்த மாதிரி காமனான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்குவோம், எப்போ வந்து ஒரு ஓமைக்கு பயன்படுத்துவோம், மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒன்றை தானே ஓமைக்கு பயன்படுத்த முடியும். அப்போ இதுவே வந்து ரொம்ப பரிச்சயமாக இருக்குது. அப்போ கண்ணனும் பலராமனும் வந்து ரொம்ப பரிச்சயமான தெய்வங்களாக தமிழ்நாட்டில் வந்து சங்க காலத்திலேருந்தே இருந்திருக்காங்கங்கிறது தெளிவு. இது போக இங்கே எகிப்தில் ஒரு பானை ஓடு கிடைச்சிது, தமிழ் பிராமி பானை ஓடு. அதில் என்ன கண்ணன்னு எழுதியிருந்தது. அப்போ பழைய தமிழில் பிராமி எழுத்தில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுமணல்ல கண்ணன் நாதனுங்கிற பேர் கிடைச்சது. இது போக வந்து பலராமன் எதுகுல பாலபூதா அப்படின்னு சொல்லி, அது சம்ஸ்கிருத பிராகிருத பேராக இருக்கணும், எதுகுல பாலபூதான்னு சொல்லி இங்கேனா அரிக்கமேட்டில் வந்து கிடைச்சது. அது வந்து பலராமனை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி கரூரில் ஒரு மோதிரத்தை நல் வெள்ளைச அப்படின்னு வருது. ஈவன் வெள்ளை சாமி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வெள்ளை சாமி கருப்பு சாமிங்கிறது கூட கண்ண பலராமனை குறிக்கக்கூடியதுன்னு சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த வெள்ளை சாமி அப்படிங்கிறது நிச்சயமாக பலராமனை குறிக்கக்கூடியது. இந்த எத்தனிசிட்டி பற்றி யோசிக்கும் போது தான் பலராமன் ஒயிட்டாக இருக்கான், பால் நிறத்தில் இருக்கான், கண்ணன் வந்து பிளாக்காக இருக்கான். ஸோ அங்கேயே வந்து என்ன சொல்கிற ஆரிய திராவிட கலப்பு ஆய்வுபூர்வமாக சொல்லணும்னா அங்கேயே அந்த கலப்பெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை அந்த காலகட்டத்திலே நடந்து முடிஞ்சிருக்கலாம். ஆமாம், ஆனால் தெளிவாக பலராமனை சொல்லும்போது ஒயிட் அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வெள்ளை நாகன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த பலராம ட்ரெடிஷனும் தமிழ்நாட்டில் வந்து டீப்பாகவே இருந்திருக்கு. இது போக சங்க புலவர்களில் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி அவங்க பேர் வச்சுக்கிட்டது என்னென்னா கண்ணனார் அப்படிங்கிறது தான். செங்கண்ணனார், பாலை கண்ணனார், அந்த கண்ணனார், இந்த கண்ணனார் வரிசையாக வரும். இதெல்லாம் கண்ணனார்னே வரும். இது போக சம்ஸ்கிருதத்தில் அமைஞ்ச கிருஷ்ணனுடைய பேர் தாமோதரன், கேசவன், அப்புறம் வந்து கோவர்தன். இப்போ சொன்ன கோவர்தனை கிரியை தூக்கியதால் கோவர்தன் பேர். அந்த பேர்லாம் கூட சங்க புலவர்கள் வச்சுருந்துருக்காங்க. அப்போது கண்ணனுடைய கதையோடு சேர்ந்து அந்த மொழியும் கூட தமிழ்நாட்டில் வந்து பரவி இருக்கு. பிராகிருத மொழியும் சரி, சம்ஸ்கிருத மொழியும் சரி, சங்க புலவர்களுடைய பேர்களில் வரணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்திருக்கும், அந்த ட்ரெடிஷனுக்கு வந்து செல்வாக்கு இருந்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்படியாக தொடர்ந்து வந்து தொடர்புகள் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணன் வந்து பழையபடி கதைக்கு போகிறோம். கண்ணன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, 8 மனைவியர் முக்கியமாக கண்ணனுக்கு சொல்லப்படுறாங்க. மகிழ்ச்சிகள், அதாவது என்னென்னா அரசனுடைய ஆஸ்தான மனைவியர். இன்றைக்கும் நமக்கு தெரியும் அரசர்கள்னாலே பல மனைவியர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வழக்கம் உண்டு. கண்ணன் வந்து அதே மாதிரி 8 பேர். இது தவிர
16,008 மனைவிகள் அப்படின்னு சொல்லி கண்ணனுக்கு இதெல்லாம் என்னங்க ஒரு டெபிக்ஷனுக்காக சொல்லப்படுற எக்ஸாஜரேஷனா இல்ல நீங்க சொல்றது அப்படியே லிட்டரலாவே எடுத்துக்கணுமா? நான் லிட்டரலாவே எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா இங்கே ஒரு தீபாவளி இதோட தொடர்புடையது கதை. இந்த கதை இது ஆழ்வார்களே பாடுறாங்க. நரகனை அழித்தவன் அப்படின்னு சொல்லி கண்ணனை பாடுறாங்க. நரகாசுரன் அப்படிங்கிறது ஒரு அசுரன். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து எல்லா அரசர்களையும் ஜெயிச்சு அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் வந்து கொண்டு போய் அவனுடைய அந்தப்புறத்தில் வந்து வச்சிடறான். இப்படி வச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறான், டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் கண்ணன் வந்து அவனை வந்து கொன்று அந்த 16,008 பேரையும் காப்பாற்றுறாரு. 16,000 பேரை காப்பாற்றுறாரு. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கணவன் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணனையே கணவனாக ஏற்றுக்கிறேன். கணவனாக ஏற்றுக்கிறேன்னா நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது, ஒரு ப்ரொடெக்டராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவருடைய ப்ரொடெக்ஷனில் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆள், ஒரு தெய்வம் பரமாத்மா அப்படிங்கிறனால உங்களுடைய ப்ரொடெக்ஷன் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த 16,000 சேவகிகள் மாதிரி அப்படி போயிடுறாங்க. ஆமாம் ஆமாம், அண்டர் தேர் ப்ரொடெக்ஷன், அவ்வளோதான். அப்போ வந்து ரீமேரேஜுங்கிறது கிடையாது இல்லையா, கான்செப்ட் கிடையாது. வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ண முடியாது. ஒன்று என்னென்னா சதி மாதிரி அப்படியே உடன்கட்டை ஏறிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே விதவையாகவே வந்து வாழ்வாங்க. அப்போ அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வாழ்கிறாங்க. அவங்க வந்து தேர் காடட் பை ஹிம். பதி அப்படின்னு சொன்னால் கணவன்னு அர்த்தம் இருக்குது. இப்போ ஜனாதிபதினு சொல்கிறோம். இப்போ ஜனங்களெல்லாம் கல்யாணம் பண்ணவர்னு அர்த்தமா? கிடையாது. ஜனங்களுக்கெல்லாம் அதிபதி. அப்போது கார்டியன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி கார்டியன் பொசிஷன் தான் வந்து கண்ணன் வந்து ஏற்றுக்கிறான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இல்லை முக்கியமாக வர்றது என்னென்னா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த யுத்தம். இந்த யுத்தங்களில் ஏராளமான கௌரவர்கள் படை பயங்கரமாக இருக்குது. பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், இவன், ஆமாம், எல்லா பெரிய ஆட்களும் அங்கே தான் இருக்கான். இந்த பக்கம் ஒரே ஒரு ஆள் என்னென்னா கண்ணன், அப்புறம் அர்ஜுனன், பீமன், முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. அப்போது இந்த கண்ணன் தான் என்ன பண்ணுறான்னா, பலவிதமான சூழ்ச்சிகள் ஈவன் அதெல்லாம் பண்ணி நீங்கள் அங்கே வந்துட்டீங்க. ஸோ அதிகமாக வைக்கப்படுற விமர்சனம் வந்து சூழ்ச்சி. ஆமாம், கடைசியில் வந்து சைடு எடுத்துட்டாப்ல, பாரம்பரியம் காட்டிட்டாப்ல, பொய் சொல்லிட்டாப்ல, ஆமாம், வீழ்த்திட்டாரு, ஆமாம், அதை போங்க அடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து மற்ற பிடிக்காதவங்க சொன்னா கூட பரவாயில்ல, இல்லை கேள்வி கேட்குறவங்க சந்தேகம், அந்த ஸ்கிரிப்ட்லேயே அப்படிதான் எழுதி இருக்கு இல்லையா? ஆமாம், காரணம் என்ன? அப்படிதான் இருக்கு. இப்போ என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ என்னென்னா, மூல நூல்களில் என்ன எழுதப்பட்டிருக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, படங்கள் மாதிரியான இடத்துல என்ன பண்ணுறாங்க. உதாரணமாக கர்ணன் படம் வந்து ரொம்ப ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு தமிழ்நாட்டில். அதில் கண்ணனே வந்து சொல்கிற மாதிரி, ஆமாம், வஞ்சகன் கண்ணனடா அப்படின்னு பாடுற மாதிரிலாம் கண்ணதாசன்லாம் எழுதி வச்சுருப்பார். அப்போது கண்ணன் வஞ்சகனானா கிடையாது. கர்ணன் என்னென்னலாம் தப்பு பண்ணான் அப்படிங்கிறது நீங்கள் அந்த மூல நூல்களில் நம்ம பார்க்கணும். மூல நூல்கள் தான் நமக்கு சோர்ஸ், வேறு எதுவும் கிடையாது. கர்ணனை பற்றி வேறு ஏதாவது சொல்லியிருக்கா? அப்போ ராவணனுக்குமே அதான் சொல்கிறோம். ராமாயணம் எது காட்டுகிறதோ அதுதான் ராவணன், அதுதான் அவனுடைய அந்த கேரக்டர், அவன் தான். அதே மாதிரி மகாபாரதத்தில் கர்ணனை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா கண்ணனுடைய ஸ்டாண்டு சரிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்குவோம். ஓகே, அவரோட நியாயம் புரியும், அவருடைய தரப்பு நியாயங்கிறது வந்து புரியும். சூழ்ச்சி செய்கிறவங்கள சூழ்ச்சி செய்து தான் வந்து வீழ்த்த முடியும் கான்செப்ட். ஆமாம், அந்த கான்செப்ட் தான். எந்த அளவில் பாருங்க, இது ஈவன் திருப்புகழில் இந்த இது வருது. இந்த முத்தை தரு பத்தி திருநகை பாட்டு, அதில் பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக அப்படின்னு ஒரு வரி வரும். இல்லை என்னென்னா, பட்டப்பகலில் வட்டத்திகிரிங்கிறது சக்கரத்தை வச்சு பகலை வந்து இரவா மாத்திரான் கண்ணன். இது ஒரு சூழ்ச்சியாக சொல்கிறாங்க. இந்த சூழ்ச்சிக்கு இவர் பண்ணுறாரு அப்படின்னா, மகாபாரத போர் வருது. அதில் வந்து ஒரு இவன் வரான், அவன் பேர் வந்து ஜெயத்ரதன் நினைக்கிறேன், பேர் கொஞ்சம், ஆமாம், ஜெயத்ரதன் தான். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அர்ஜுனன் ஒரு சபதம் எடுத்திருப்பான். அவனை வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருப்பான். அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும், அர்ஜுனனோட நேரடி போருக்கு வந்திருக்கணும். ஒரு தைரியசாலினா அப்படி தானே பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கௌரவர்கள் வந்து அவனை வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. ஒழிச்சு வச்சுட்டு அவன் வெளியே வர மாட்டான். வெளியே வரனா அர்ஜுனனால கொல்ல முடியாது. கொல்லலைன்னா அர்ஜுனன் என்ன சபதம் பண்ணுறான்னா, நான் தீயில இறங்கிடலேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது கண்ணன் வந்து இதை காப்பாற்றியே ஆகணும், அர்ஜுனனை காப்பாற்றணும். இது அவன் சூழ்ச்சி பண்ணிட்டான். யார்? கௌரவன் சூழ்ச்சி பண்ணிட்டான். நம்மால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சக்கரத்தை சட்டுன்னு விட்டுறாரு. விட்டு அது போய் சூரியனை போய் மறைச்சிருது. வெளியே வந்துடுறான், விடுறா அம்பன்னோடனே எடுத்துடுறாரு. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போ எத்தனை சூழ்ச்சி அவங்க பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்க்கணும். உதாரணமாக இரவில் வந்து தாக்கியிருப்பாங்க கௌரவர்கள்.
கௌரவர்கள் இரவுல தாக்கணும், பாண்டவர்கள் வந்து முழிச்சிட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாது. அப்போ டக்குன்னு கிருஷ்ணர் வந்து போர் மரபுப்படி இரவு தாக்கக்கூடாது. அப்போ கௌரவர்கள் வந்து என்ன பண்றாங்க, தவறு பண்றாங்க. கிருஷ்ணன் என்ன பண்றாரு, வேற வழியே இல்லை, கூப்பிடுறா அந்த ராட்சசனை கூப்பிடுறான்னு சொல்லி கடோத்கஜனை வந்து கூப்பிட்டுறாங்க. கடோத்கஜன் பீமனுடைய பிள்ளை. ராட்சதர்களுக்கு பகல்ல விட இரவுல வந்து பலம் அதிகம். டெமிகாட்ஸ். ஆமா, டெமிகாட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரியான ஈவில் ஸ்பிரிட்ஸ்னு சொல்ல முடியாது, ஈவில் ஸ்பிரிட் தான். பட் இங்கே வந்து என்னன்னா வந்து பாசிட்டிவா யூஸ் ஆகிறான். கடோத்கஜன் டூலா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த கடோத்கஜன் வந்து இரவுல வந்து சண்டை போட்டு அவனை வந்து ஓட விட்டுறான் கௌரவர்களை. அப்போ இவன் ஒரு சூழ்ச்சி பண்ண போய் தான் இவன் வந்து பதிலுக்கு ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் இதிலேயே தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வரும்போது தான் கண்ணனுடைய தரப்பு நியாயம் என்னங்கிறது வந்து நமக்கு தெரியும். பட் இப்படியே இருந்தாலும் கடைசியில் வந்து கௌரவர்கள் தோற்று போயிடுறாங்க, பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க, ராஜ்யத்தை கொடுத்துட்றாரு. கண்ணன் வந்து தன்னுடைய துவாரகைக்கு திரும்ப போயிடுறாரு. இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியாது, அதாவது எப்படி இறக்குறாரு அப்படிங்கிறது, யாரோ சாபம், அதை வந்து விளக்கி சொல்லி முடிக்கலாம். ஆமாம், 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா காந்தாரியுடைய சாபம், 100 குழந்தைங்களை வந்து இழந்துட்டேன், உன்னுடைய உற்றாரும் நீயும் இதே போல அழிவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டுறான். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஒரு முனிவர் துர்வாசர்னு நினைக்கிறேன் அநேகமா, அந்த முனிவருடைய சாபத்தை கிருஷ்ணருடைய பேரன் வந்து வாங்கிடுறான். அந்த பேரன் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான சம்பவம் ஒன்று சொல்லணும். கிருஷ்ணருடைய ஒரு பேரன் வந்து அனிருத்தன். அவன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, இவன் வந்து பானாசுரன் ஒரு அசுரன் இருக்கான், அவனுடைய மகளை வந்து திருமணம் செஞ்சுக்க பார்க்குறான். 2 பேரும் காதல் வயப்படுறாங்க. பானாசுரன் வந்து என்ன பண்ணிடுறான்னா அரெஸ்ட் பண்ணிடுறான். யாரை? பேரன், கிருஷ்ணருடைய பேரனை. அவனை வந்து மீட்கிறதுக்கு கிருஷ்ணர் வந்து போகிறாரு. மீட்கும் போது சில ஆடல்களை வந்து ஆடினாராம் கிருஷ்ணர். இது வந்து சிலப்பதிகாரம் வந்து பதிவு செய்யுது, 12 வகை ஆடல்களில் பதிவு செய்து. எப்படி தீம் அந்த வருது பாருங்கள். கிருஷ்ணன் வந்து அந்த பானாசுரனை வந்து எதிர்க்கும் போது, பானாசுரன் கடுமையான சிவபக்தன்கிறனால சிவன், முருகன், பிள்ளையார், அப்புறம் வந்து காளி எல்லாருமே ஆஜராயிட்டாங்க பானாசுரனை காப்பாற்றுறதுக்கு. கண்ணன் வந்து எல்லாரையும் சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சுட்டு, பானாசுரனுடைய 1000 கைகள் இருக்குமா அவனுக்கு, 1000 கையை வெட்டிட்டு 2 கையோடு அவனை விட்டுடுறாரு. என்னுடைய பேரனை வந்து மகள் கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுவும் வந்து தீமா வருது வேற வேற இடங்கள்ல வந்து, தமிழ்ல வந்து இலக்கியங்கள்ல தீமா வருது. அடிக்கடி ஆழ்வார்கள் இதை பயன்படுத்துறாங்க. வானாசுரனை அழித்தவன் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க, புகழ் பாடுற மாதிரி வருது. ஏன்னா மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டாருன்னு வேற வருது இந்த இடத்துல. ஸோ பரத்வம், சுப்ரீம் காட் கிருஷ்ணா அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடியது, ஆழ்வார்கள் பயன்படுத்துகிறாங்க தீமாக. அடுத்ததாக சொன்ன மாதிரி கிருஷ்ணனுடைய பேரன் வாங்கின சாபத்தால் என்ன ஆயிடுதுன்னா, கண்ணன் வந்து கடைசி காலத்தில் வந்து அவங்க கூட்டம் வந்து யாதவர்கள் வந்து என்ன பண்ணால் தங்களுக்குள்ளேயே அடித்து மது போதையால், மது எவ்வளோ மோசம் பாருங்க, அன்னையிலேருந்து சொல்லிட்டு வராங்க, இன்றைக்கும் சொல்லிட்டு வராங்க. மது போதையால் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு, சாபமும் கூட ஒரு காரணம், சண்டை போட்டு எல்லாம் அங்கே இருந்தவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுறாங்க. கண்ணன் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன பண்ணான்னா ஒரு காட்டுக்கு போயிடுறாரு. சோம்நாத் இன்னைக்கு இருக்குல்ல, குஜராத், சோம்நாத் டெம்பிள். ஆமாம், சோம்நாத் டெம்பிள், சோம்நாத் க்ஷேத்திரம், அந்த ஊர் கண்ணனுடையது துவாரகை பக்கத்தில் இருக்குது, அதுவும் குஜராத்தில் இருக்குது. சோம்நாத்துக்கு வந்த பின்னாடி ஒரு வேடன் வந்து மான் அப்படின்னு நினச்சி அம்பு வந்து விட்டுடுறான். பெருவிரலில் பட்டுறது. கண்ணன் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுது, ஒன்றால் இது ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்திட்டு அப்படியே வந்து வைகுந்தம் வந்து போயிடுறாரு. கிருஷ்ணாவதாரம் வந்து அவரோட பர்பஸ் வந்து அந்த வார் தான் இல்லையா? ஆமாம், ஆமாம், அசுரர்களை அழித்து அதே போல மற்ற தீவிரர்கள் எல்லாம் அழித்து ஒரு தர்மத்தை காப்பாற்ற, ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, ஆமாம், வேலை முடிஞ்சது கிளம்பிடுறாரு. இப்போ என்னன்னா இன்னொரு இதில் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ, ஒரு 120 இயர்ஸ் பக்கத்தில் வந்துடுறாரு. ரொம்ப பெரிய ஸ்பேனில் வாழ்கிறாரு. அப்போ அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அழிஞ்சதுல மிச்ச சொச்சம் இருந்தாங்கன்னு சொல்லி சில அவங்களோட, ஆமாம், அந்த யாதவர்களில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் வந்து இருக்குது, கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா இந்த கண்டினியூவேஷன் தமிழில் வருது. தமிழில் புறநானூரில் 201வது பாட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. நீயே வடபான் முனிவன் தனவெனு தோன்றி செம்பு புனைந்து ஏற்றிய சேனோடு புரிசை ஓராவிகை தோரை ஆண்டு அப்படின்னு வரும். கபிலர் வந்து ஒரு வேளியர் மன்னனை பார்த்து பாடும்போது, உன்னுடைய முன்னோர்கள் வந்து 49 தலைமுறை துவாரகையை ஆட்சி பண்ணவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த தமிழ்நாட்டில் வேளியர்கள்ங்கிறது வந்து ஒரு சிற்றரச மரபினர். இவங்க வந்து தங்களை வந்து கிருஷ்ணருடைய வம்சம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தமிழர்களுக்கு வந்து கிருஷ்ணருடைய தொடர்பு நீங்கள்
கேட்டீங்க இல்லையா, இது வந்து ஒரு முக்கியமான ரொம்ப ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஈவன் எஸ்ஆர் ராவ் சொல்லும்போது அவர் தான் அந்த துவாரகால ஆராய்ச்சி பண்ணார் கீழே கடலடியில். அப்போது அதிகமான காப்பர் விஷயங்கள்லாம் வந்து கட்டுமானத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்பு புனைந்து இயற்றிய அப்படிங்க, செம்புங்கிறது காப்பர். ஸோ இந்த தொடர்பு எப்படி வந்தது? 49 தலைமுறை. ஈவன் நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துட்டிங்கன்னா கூட இந்தியாவில் இண்டஸ் சைட்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து குஜராத்தில் தான். டோலாவீரா ஆகட்டும், அப்புறம் வந்து இன்னும் சில பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, அதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்கு. ஸோ இந்த சிந்துவில் விட்ட இது தமிழ்நாட்டில் தொடருதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கிருஷ்ணருக்கும் தமிழ் மக்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து நமக்கு இன்னும் தீவிரமாக வந்து டீப்பாக வந்து தெரியும். ஸோ எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும், பட் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு ஸ்டோரி அபவுட் கிருஷ்ணா லைஃப் டு டெத் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கடைசியா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதற்கான விடை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி. ஏன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஜீசஸ், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பெரும்பான்மையான இந்துக்கள் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், அதுக்கான காரணம் என்ன சொல்ல, ஜீசஸ்க்கும் கிருஷ்ணாக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து மீட் பண்ணாரு, அந்த குழந்தை கதையெல்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும் இல்லையா. அது வந்து லைக் மோசஸோட கதையும் ஏன் வந்து அது மாதிரி வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி இது பண்றாங்க. ஏன்னா 60ஸ்ல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரை வந்து வெஸ்டர்ன் சைடுல பரப்புறப்போவும் இல்ல கிறிஸ்டியானிட்டி வந்து இங்க சில பரப்புறப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டே இருக்க ட்ரை பண்றாங்க. ஏன் அதுக்கான காரணம் என்ன இருக்கலாம்? நீங்க சொன்ன மாதிரி இஸ்கான் மாதிரியான இயக்கங்கள், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஆமா, அவங்க வந்து பெங்கால்ல வளர்ந்த சமயங்கள்ல அவங்க வந்து எதிர்கொண்டது மிஷனரிஸ் தான். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த நேரம் இவங்களும் வந்து போட்டி போட்டு வளர்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, வெஸ்டர்னர்ஸ்க்கு எந்த மாதிரி சொன்னா புரியும் அப்படிங்கிறத வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணாவை வந்து கிறிஸ்துவோட என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆமா ஆமா மேரி அம்மா மாரியம்மா மாதிரி அந்த மாதிரி வந்து ஏதோ சம் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி வந்து அதை எடுத்துட்டு போறாங்க. ஈவன் இதுக்கு முன்னாடியே கூட நீங்க இந்த மெகஸ்தனிஸ் வராரு இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த மதுரையை பத்தி சொல்லும்போது இங்க ஹெராக்கிள்ஸை கும்பிடுறாங்க அப்படிங்கிறது, ஹெர்குலஸை கும்பிடுறாங்க அப்படின்னு. ஹெர்குலஸ் வந்து யாரை சொல்றாங்க? கிருஷ்ணரை சொல்றாரு. ஹெர்குலஸ் வந்து அந்த கிருஷ்ண பலராம ட்ரெடிஷனோட நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க அந்த பாம்புகள் எல்லாம் போட்டு அடிப்பாரு, அப்புறம் பூமியை தூக்குவாரு. இந்த விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றதுன்னா மித்தாலஜி அப்படின்னு சொல்றதுல வந்து நிறைய கிரீக் மித்தாலஜிக்கும் ஹிந்து மித்தாலஜிக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. அதுக்கு காமன் அந்த இந்தோ ஆரியன் அந்த தொடர்புகள் அதெல்லாம் வந்து இருக்கலாம். ஸோ ஆகவே இந்த ட்ரெடிஷன் வந்து ரொம்ப பழசு தான், நிறைய தொடர்புகள் இருக்கும். இதை பற்றி ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணுறவங்க, தீயிஸ்ட், அந்த குறிப்பாக மதங்களை பற்றி படிக்கக்கூடியவங்க வந்து தியாலஜி, அவங்க வந்து இதை படித்தாங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணலாம். குறிப்பாக என்னென்னா, கிருஷ்ண ஜெயந்தி பற்றி சொல்லும்போது, கிருஷ்ண ஜெயந்தி தமிழ்நாட்டில் 1000 வருஷமாக கொண்டாடுறாங்க. கல்வெட்டு இருக்குது, வீரராஜேந்திரனுடைய கல்வெட்டு, திருமுக்கூடல்னு ஒரு ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயந்தாஷ்டமி அப்படின்னு சொல்லி கிருஷ்ண ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஜெயந்தாஷ்டமி அன்று கண்ணனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்ணெய் கூத்தாடும் ஆழ்வார், வெண்ணெய் சாப்பிடக்கூடிய ஆழ்வார், அவனுக்கு வந்து அமுது படைப்பதற்காக, உணவு படைப்பதற்காக சக்கரை பொங்கலோ ஏதோ இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நிபந்தனம் கொடுத்த கல்வெட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி. ஆமாம். ஸோ கிருஷ்ண ஜெயந்தியுமே வந்து ஒரு 1000 இயர்ஸ் வந்து பதிவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்கும், பதிவானது நமக்கு தெளிவாக நமக்கு இருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி பத்தியும் வந்து சொல்லி முடிச்சிருக்கீங்க. ஆமா, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து காந்தினா, செகண்ட் அதிகமா வந்து போடப்படுறது குழந்தைகளுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் தான் போடுவாங்க. அண்ட் குழந்தைகளை அழகுபடுத்தி பார்க்கறதுல அது ரொம்ப அந்த கியூட்னஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். எக்ஸாக்ட்லி நைஸ். எனக்கு நான் இன்னொரு விஷயம் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய ஹிந்து ஹவுசஸ்ல அவங்க வீட்டுல அந்த கால் பதிக்கிறதுக்கு நிறைய பேர் பொம்மை வச்சு பண்ணுவாங்க. ஆனா அந்த கால் பதிக்கிறதுக்கு அவங்க வீட்டுல குழந்தை இல்லைன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற மாற்று மதத்தை சேர்ந்தவங்க அவங்களும் ஆசையா கொடுப்பாங்க. அப்பா அம்மா வந்து கொடுப்பாங்க, அந்த குழந்தைய வந்து இந்த பாதத்துல வச்சு அது வந்து வைப்பாங்க. சோ நம்மளோட அந்த ஹார்மனி எப்படி இருக்கு பாருங்க, எல்லாருமே சேர்ந்து வாழ்ற தன்மை. சோ நைஸ். நான் வந்து ஒரு வேற ஒரு நம்பிக்கையை சார்ந்தவனா இருந்தாலும் உங்ககிட்ட நீங்க அதை கேட்கிறப்போ நீங்க சொல்ற விதம், அந்த கதை வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தது. தொடர்ந்து நம்ம இதை பத்தி வந்து நிறைய ஒரு பார்ட்டா வந்து பேச போறோம். இன்னைக்கு கிருஷ்ணரை பத்தி வந்து பேசி முடிச்சோம். மிக்க நன்றி விஷ்ணு. ரொம்ப நன்றி.